வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுநாள் காலை 8:45 மணி. அவெஞ்சர் கார்பஸ் வளாகமே பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருந்தது. சௌமியா தனது சுடிதார் துப்பட்டாவை சீரமைத்தபடி கைகளில் பானிக்ஸ் ERP ப்ராஜெக்ட் ஃபைல்களுடன் லிப்டை விட்டு இறங்கினாள். இதயம் வழக்கத்தை விட 2 மடங்கு வேகமாக அடித்துக் கொண்டது. சுவாதி சொன்னது போல் 8:55க்கு சீட்டில் இருக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் நேராக தன் கியூபிக்கிள் நோக்கி நடந்தாள். அங்கே ஏற்கனவே சுவாதி சிஸ்டம் முன்னால் அமர்ந்து தீவிரமாக ஏதோ டைப் செய்து கொண்டிருந்தாள். ஹாய் சௌமியா, கரெக்ட் டைம், வெரி குட். இன்னும் 10 நிமிஷத்துல ரத்த கட்டேரி, நாம MTயோட ரிவ்யூ மீட்டிங் ஆரம்பிச்சிடும். நோட்ஸ் எல்லாம் ரெடியா என்று ரகசிய குரலில் கேட்டாள் சுவாதி. எல்லாம் ரெடி சுவாதி, ஆனா உள்ளுக்குள்ள பயமா இருக்கு என்று சௌமியா சொல்லும் போதே பின்னால் இருந்து ஒரு கலகலப்பான ஆண் குரல் ஒலித்தது. ஹலோ லேடிஸ், காலங்காத்தாலேயே என்ன ஒரே பயமும் பீதியுமா இருக்கு? சௌமியா திரும்பி பார்த்தாள். அங்கே ஃபார்மல் ஷர்ட்டில் கைகளை மடித்துவிட்டு கழுத்தில் ஐடி கார்டை சுழற்றியபடி முகத்தில் அல்லும் புன்னகையோடு ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். சுவாதி சலித்து கொண்டாள். வந்துட்டான்டா ஆபீஸோட ஆளின் நாள் அழகுராஜா. சௌமியா, இவன் பேரு சுரேஷ், இந்த கம்பெனியோட சீனியர் ப்ராஜெக்ட் அனாலிசிஸ்ட். அது மட்டும் இல்ல, சுரேஷ் அவளை பேச விடாமல் குறுக்கிட்டு, அது மட்டும் இல்ல, நம்ம MT திலீப்போட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட். காலேஜ்ல இருந்து அவனோட இம்சை தங்குற ஒரே ஜீவன் நான் தான். அப்புறம் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் சௌமியா நீங்க தானே? வெல்கம் டு த டீம் என்று கை குலுக்கினான். திலீபனின் நெருங்கிய நண்பன் என்றதும் சௌமியா சற்றே திகைத்தாள். தேங்க்ஸ் சுரேஷ். சுரேஷ் சுவாதியை பார்த்து கண்ணடித்து, ஸ்வாதி, இன்னைக்கு மீட்டிங்ல உன்னோட கோட் பிரசன்டேஷன் இருக்குல்ல, திலீப் நேற்று நைட்டே என்கிட்ட அதை பற்றி விசாரிச்சான். பார்த்து பண்ணு, இன்னைக்கு அவன் மூட் சேஞ்சா சீரியஸா இருக்கு என்றான். சுவாதி உதட்டை பிதுக்கி, அவனுக்கு என்னைக்குதான் மூட் நல்லா இருந்திருக்கு, எப்போ பார்த்தாலும் மூஞ்ச சிங்கம் பட சூர்யா மாதிரி வச்சிருக்கான். நான் பயப்பட மாட்டேன் பாஸ், என் ஒர்க்ல நான் கரெக்டா இருக்கேன் என்றாள் கெத்தாக. சுரேஷ் சிரித்து கொண்டே, பார்க்கலாமே, மீட்டிங் ஹால உன் பர்ஃபார்மன்ஸ நானும் பார்க்க தானே போறேன் என்று வம்புக்கு இழுத்தான். சௌமியாவுக்கு சுரேஷின் இந்த கலகலப்பான பேச்சு அங்கிருந்த பதற்றத்தை சற்றே குறைப்பது போல் இருந்தது. காலை 9:15 மணி. பிரம்மாண்டமான மீட்டிங் ஹால், சுற்றிலும் கண்ணாடி சுவர்கள், நடுவே நீளமான கருப்பு மார்பிள் மேஜை, அதை சுற்றி உயர் அதிகாரிகள் என மீட்டிங் ஹாலே மிரட்டலாக இருந்தது. மேஜையின் ஒரு முனையில் சௌமியாவும் அவளுக்கு அருகில் சுவாதியும் அமர்ந்திருந்தனர். சுரேஷ் திலீபனின் நாற்காலிக்கு சற்று தள்ளி அமர்ந்திருந்தான். துல்லியமாக 9:15 மணிக்கு அந்த கனத்த கதவு திறந்தது. திலீபன் உள்ளே நுழைந்தான். கச்சிதமான கருப்பு நீல நிற ஷூட், பளபளக்கும் காலணிகள், முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்காத தீவிரத்தனம். அவன் உள்ளே நுழைந்ததும் ஒட்டுமொத்த ஹாலும் எழுந்து நின்றது. அவனது பார்வை மேஜையின் நுனியில் இருந்த சௌமியாவின் மீது ஒரு நொடி நிலைத்து பின் இயல்புக்கு மாறியது. சிட்டான். அவனது கம்பீரமான குரல் ஒட்டுமொத்த அறையையும் கட்டுப்படுத்தியது. அனைவரும் அமர்ந்தனர். திலீபன் தன் முன்னால் இருந்த டேப்லெட்டை ஆன் செய்தபடி, லெட்ஸ் ஸ்டார்ட். பானிக்ஸ் ERP ப்ராஜெக்டோட தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன சுவாதி? உங்களோட கோடிங் ஆர்கிடெக்சர் பிரசன்டேஷனை ஆரம்பிங்க என்றான் கராராக. சுவாதி எழுந்து நின்று ப்ரொஜெக்டரை ஆன் செய்தார். சௌமியாவுக்கு கை கால்கள் நடுங்கின. திலீபனின் கராரான குரல் அவளுக்கு பழைய நினைவுகளையும் புதிய பயத்தையும் மாற்றி மாற்றி தந்தது. ஆனால் சுவாதி மேடைக்கு சென்றதும் அப்படியே மாறிவிட்டாள். சுவாதி தன் பிரசன்டேஷனை தொடங்கினார். சார், இந்த பானிக்ஸ் ERP சிஸ்டத்தோட மெயின் சவாலே இதோட டேட்டா ப்ராசஸிங் ஸ்பீடு தான்.
அதை சரி செய்ய நாங்க ஒரு புதிய மல்டி த்ரெட் அல்காரிதம் டிசைன் பண்ணியிருக்கோம். இதனால சிஸ்டம் கிராஸ் ஆகிற வாய்ப்பு 0.1% குறையும். அடுத்த 30 நிமிடங்கள் அந்த ஹால் முழுவதும் சுவாதியின் ராஜ்யமாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்லைடையும் அதில் இருந்த தொழில்நுட்ப விவரங்களையும் மிக தெளிவாக எவ்வித தடுமாற்றமும் இன்றி ஃபர்ஸ்ட் கிளாஸாக விளக்கினாள். கார்ப்பரேட் உலகில் அவளது திறமை அப்பட்டமாக தெரிந்தது. அதே நேரத்தில் ஷர்மா தனது கையில் இருந்த ஃபைலை மூடிவிட்டு சுவாதியை உற்று நோக்கினார். தான் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுத்த ஒரு பெண் இன்று நிறுவனத்தின் மிக முக்கியமான ப்ராஜெக்டை இவ்வளவு நேர்த்தியாக வழிநடத்துவதைக் கண்டு அவரது முகத்தில் ஒரு லேசான பெருமிதம் மின்னியது. ஆனால் அடுத்த கணமே அவரது பார்வை சௌமியாவின் பக்கம் திரும்பியது. பிரசன்டேஷன் முடிந்தது. ஹாலில் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. திலீபன் ஒரு வார்த்தை கூட குறுக்கிடாமல் அவளது பிரசன்டேஷனை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவனது கைகள் பேனாவை சுழற்சி கொண்டிருந்தாலும் அவனது கூர்மையான கண்கள் சுவாதியின் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை முழுமையாக மதிப்பிட்டன. பிரசன்டேஷன் முடிந்தது. ஹாலில் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. திலீபன் மெதுவாக நிமிர்ந்து சுவாதியை பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு லேசான திருப்தி தெரிந்தது. குட் ஜாப் சுவாதி, லாஜிக் ரொம்ப கிளீனா இருக்கு. இந்த அல்காரிதம் தான் நமக்கு தேவை. டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர்ல சில மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதை உங்களுடைய புதிய அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் சௌமியா கவனிச்சுப்பாங்கன்னு நம்புறேன் என்று சொல்லி தன் பார்வையை சௌமியாவின் பக்கம் திருப்பினார். சௌமியா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அவளது கண்கள் திலீபனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தன. அவனது கண்களில் அந்த பழைய கல்லூரியின் மௌனமான ஈர்ப்பின் தீவிரம் லேசாக மின்னியது போல் இருந்தது. ஆனால் கார்ப்பரேட் முகமூடி அதை உடனடியாக மறைத்து கொண்டது. சௌமியா, திலீபனின் குரலில் மென்மையாக ஆனால் அதிகாரத்தோடு ஒலித்தது. ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் உங்க கைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்ப்பேன். எனி டவுட்ஸ்? சௌமியா தன் தொண்டையை நனைத்து கொண்டு பயத்தை விழுங்கிவிட்டு நோ நோ சார், ஐ வில் மேனேஜ் என்றாள். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஹெச்ஆர் மேனேஜர் ஷர்மா குறுக்கிட்டார். அவரது தடினமான குரல் மீட்டிங் ஹாலில் எதிரொலித்தது. 1 minute திலீப். ஷர்மா திலீப்பினை பார்த்துவிட்டு பின் சௌமியாவை நோக்கி திரும்பினார். சௌமியா, உங்க ப்ரொஃபைல் நான் பார்த்தேன். அகாடமிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட், வெரி குட். ஆனா இந்த பேனிக்ஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவானது. சுவாதி 2 வருஷமா இங்க இருக்காங்க. அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவளை இன்டர்வியூ பண்ணி எடுத்ததே நான் தான். ஆனா நீங்க புதுசு. இந்த ஆபீஸ்ல சில கடுமையான கொள்கைகள் இருக்கு. முக்கியமா வேலை நேரத்துல தனிப்பட்ட உணர்வுகளுக்கோ கவனச்சிதறல்களுக்கோ இங்க இடமில்லை. உங்க முழு கவனமும் வேலையில மட்டும்தான் இருக்கணும். இத மனசுல வச்சுக்கோங்க என்றார் கராராக. ஷர்மா இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவரது கண்கள் சௌமியாவை மட்டுமல்ல திலீபனின் முகபாவனையையும் கூர்மையாக கவனித்தன. திலீபனுக்கும் சௌமியாவுக்கும் இடையே ஏதோ ஒரு பழைய இழை ஓடுவதை அவரது ஹச்ஆர் கண்கள் துல்லியமாக கணித்துவிட்டன. ஷர்மாவின் இந்த நேரடி தாக்குதலால் சௌமியாவின் முகம் பயத்தில் வெளுத்தது. திலீபனின் முகம் கோபத்தில் லேசாக இறுகியது. ஆனால் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தேங்க்ஸ் ஃபார் தி ரிமைண்டர் ஷர்மா சார், சௌமியா அதை பார்த்துப்பாங்க. குட், மீட்டிங்ஸ் ஓவர், எவ்ரி ஒன் கெட் பேக் டு ஒர்க் என்று கூறிவிட்டு திலீபன் எழுந்து வேகமாக நடையுடன் தன் கேபின் நோக்கி சென்றான். அவனோடு சுரேஷும் பின்தொடர்ந்தான். எம்டி கேபினின் கதவு மூடியதும் சுரேஷ் திலீபனின் மேஜை முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து பலமாக சிரித்தான். டே திலீப், என்னடா இவ்வளவு ஆக்டிங் கொடுக்குற? மீட்டிங் ஹால்ல அவன் முன்னாடி அப்படியே ஹிட்லர் மாதிரி சீன் போடுற. ஆனா உள்ளுக்குள்ளே உனக்கு என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாதா என்று கிண்டல் செய்தான் சுரேஷ். திலீபன் தன் கோட்டை கழற்றி நாற்காலியில் போட்டுவிட்டு ஜன்னலோரம் நின்று கலகலப்பாக சிரித்தான்.
இப்போது அவனிடம் அந்த கண்டிப்பான எம்டிக்கான எந்த அடையாளமும் இல்லை. சுரேஷ், அவ பயப்படுறடா. என்னை பார்த்து அவன் நடுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அவளோட இந்த பயத்தை தான் நான் ரசிக்கிறேன். காலேஜ்ல அவ பின்னாடி சுத்தும் போது அவளுக்கு இருந்த அதே மருண்ட கண்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்கு என்றான் திலீப். இந்த சர்மா கிழவன் வேற நடுவுல வந்து ஓவரா சீன் போடுறான். அவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, சுவாதி பொண்ணு இன்னைக்கு பிரசன்டேஷன்ல சும்மா தூள் கிளப்பிடுச்சுல. நீ அவளை பாராட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் சுரேஷ் சுவாதியின் நினைவில் லேசான புன்னகையோடு. திலீபன் சுரேஷை திரும்பி பார்த்து ஒற்றை புருவத்தை உயர்த்தினான். சுவாதி ஒர்க்ல ஜீனியஸ் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா சுரேஷ், நீ ஏன் அவளை பத்தி பேசும்போது இவ்வளவு சைட் அடிக்கிற மாதிரி பேசுற? ஏதாவது மேட்ரா? சுரேஷ் சர்ச்சென்று தன் முகபாவனையை மாற்றிக்கொண்டு, ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஜஸ்ட் ஒரு கலிகா அவளோட டேலண்ட பாராட்டின, அவ்வளவுதான் என்று சமாளித்தான். திலீபன் சிரித்து கொண்டே சுரேஷின் தோலை தட்டினான். பார்க்கலாம், இந்த பிரானிக்ஸ் ப்ராஜெக்ட் கோடிங் மட்டும் மாறப்போறது இல்லை சுரேஷ், நம்ம வாழ்க்கையும் தான் மாறப்போகுது. சாமியாவோட பயத்தை உடைச்சு அவளை என் காதலா மாத்துறதுதான் இப்போ என் மெயின் ப்ராஜெக்ட் என்று உறுதியோடு கூறினான். இந்த கதையை தொடர்ந்து கேட்க நமது அவள்கிதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.